இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். நாங்கள் இடியாப்பத்து கூட கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சு சாப்பிட்டோம். இந்த ஆட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையிலே நமக்கு வாட்டி தருவாங்க. அது போக நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் முடி இருக்கான்னு பார்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதாவும் இந்த மாதிரி தண்ணியும் போட்டு அந்த ஆட்டுக்காலில் ஏதாவது முடி இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆட்டுக்காலை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு 10 விசில் விடணும். அப்போனா தான் ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆட்டுக்கால் வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லைன்னா நம்ம குழம்பு தாளிக்கும் போது அப்போ வேக விட்டுக்கலாம். இப்போ நான் மசாலா அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய், மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சமாக கொரியாண்டர் தூள் போட்டு நான் மசாலா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆட்டுக்காலில் நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் ஆட்டுக்கால் செய்யும்போது எண்ணெயே ஊற்றக்கூட தேவையில்லை. நம்ம வதக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். நான் இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தாளிப்பு தாங்க நம்ம ஆட்டுக்காலை சுவையே கூட்டும். நம்ம அப்படியே அந்த சாறையும் கூட எடுத்து வச்சு கொஞ்சமாக குடிக்கலாம். அது நல்லா நம்ம எலும்புக்குள்ள கொலாஜன் சத்து அதிவேகமாக கொடுக்கும். இப்போ நம்ம குழம்பு செஞ்சு நம்ம சாதத்துக்கும் இடியாப்பத்துக்கும் சாப்பிட்றதுனால நமக்கு அந்த தண்ணியை லைட்டாக ஒரு கிளாஸ் மட்டும் இருத்து நீங்கள் முட்டு வலி இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயம் வதங்கினதோட, வெங்காயம் தக்காளி வதங்கினதோட நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டோம். அது நல்லா கலர் வந்ததும் நம்ம இப்போ வேக வச்ச ஆட்டுக்காலையும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் கொட்டி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் விசில் வச்சுக்கலாம். நம்ம வேகிறத பொறுத்து. நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 விசில் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 6 விசில் நம்ம அந்த மசாலாவோடு வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், இல்லை பரோட்டா, இடியப்பம் இதுக்குள்ளே எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இந்த ஆட்டுக்காலை சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் இப்போது இடியாப்பத்து கூட தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு இந்த இடியாப்பத்துக்குள்ளே ஊட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்